யாரா அந்த 11 பேர். ஸோ வேர்ல்டு கப்போட பெஸ்ட் 11ஓட வந்திருக்கேன் இன்னைக்கு வீடியோவில். ஸோ உங்களுக்கு யார் பெஸ்ட் 11 தோணுதோ அவங்கள கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. இல்லைனா இந்த வீடியோவிலே ஏதாவது லொட்டு லொசுக்கு இல்லை இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றதையும் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. அப்படியே நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஆமாம் ப்ரோ, பெஸ்ட் 11ஓட வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கோல் கீப்பர்லேருந்து போய்டும். கோல் கீப்பர்லேருந்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருந்தது, கொஞ்சம் டஃப்பாக இருந்தது பிக் பண்ணுறதுக்கு. யாருன்னா ஒசினாவும் உனாய் சிமோனும். ஸோ நான் ஆனால் உனாய் சிமோனுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அந்த செமிஃபைனலில் எம்பாப்பே கூடவாக இருக்கட்டும் இல்லை மெஸ்ஸி கூடவாக இருக்கட்டும், அந்த ரன்னிங்கில் டேக்கிள் பண்ணி எடுத்தது கிட்டத்தட்ட ரெட் கார்டாகவே மாறி இருக்கலாம். மேபி ஏதாவது எம்பாப்பே லைட்டாக பாலை திருப்பி காலில் பட்டிருந்தாலும் அது ரெட் கார்டே மாறிக்கலாம். ஸ்பெயினுக்கு அதே ஆப்போசிட்டாக மாறிருக்கலாம். அந்த சுச்சுவேஷன்லேயுமே கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணால் உனாய் சிமோன்றதால ஸோ உனாய் சிமோனை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பெஸ்ட்டு கோல் கீப்பர் வேர்ல்டு கப்பு உனாய் சிமோன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்லேருந்து போவோம். டிஃபென்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு தான் போய் ஆகணும், குக்குரேலா. மேபி நூனோ மெண்டிஸ் போயிடலாம், பட் அவர் இன்ஜுரியோட ஸ்பெயினோட ஏற கட்டிட்டு போயிட்டதால ஸோ நான் குக்குரேலா தான் போவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங்கும் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸும் இருந்துச்சு. மோஸ்ட் அசிஸ்ட் பை அ டிஃபென்சிவ் பிளேயர் தான். ஸோ அதனால் நம்ம குக்குரேலாவுக்கு தான் லெஃப்ட் பேக் போகிறோம். ஸோ ரைட் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பெட்ரோ போரோ தான். பெட்ரோ போரோ கன்ஃபார்மாக அவருக்கு தான் போய் ஆகணும். மேஜர் ரைட் பேக் வேறு யாரும் அவ்வளோவா கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தெரியல எந்த டீம்லையுமே. ஸோ 2 கோலு ப்ளஸ் நல்ல அட்டாக்கு, நல்ல கான்ட்ரிபியூஷனு. ஸோ மிட்ஃபீல்ட்லேயும் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணாப்புல. ஸோ ரைட் பேக் நம்ம பெட்ரோ போரோக்கு தான் போகிறோம். ஸோ 2 சென்டர் பேக் யாருன்னா, ஒன்று கிறிஸ்டின் ரொமேரோ நம்ம அர்ஜென்டினாவுக்கு நல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலைலாம் நிறைய ஹெட்டர் போட்டு கோல் அடித்து கொடுத்துருக்காப்புல. ஸோ அதேக்கேற்ற போல் டிஃபென்ஸ்லேயும் இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லாவே பண்ணியிருக்காப்புல டிஃபென்சிவாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்டர் பேக்கு ஆப்வியஸ்லி நம்ம குபாசி தான் போய் ஆகணும். ஸோ அவார்டும் வின் பண்ணியிருக்காப்புல. ஸோ ஆப்வியஸ்லி குபாசி தான். இந்த வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டியான பிளேயரை கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ குபாசிக்கு தான் நம்ம இன்னொரு சென்டர் பேக் போய் ஆகணும். அடுத்தது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோல்டன் பால் வின்னர் ரோட்ரி. ஸோ ஆப்வியஸாக ரோட்ரி தான். ஏன்னா அந்த மிட்ஃபீல்ட்லேயும் அந்த டிஃபென்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி நல்லா அந்த கேமை ஆங்கர் பண்ணி எடுத்துகிட்டு போனது கண்டிப்பாக ரோட்ரிக்கு தான் கொடுத்தாகணும். அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டை அவனை தவிர வேறு யாரும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இந்த வேர்ல்டு கப்பில் எனக்கு தெரியல. பயோடின்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்ச்சில் இருந்துச்சு அந்த கேம்லாம், அதுக்கப்புறம் இல்லை. ஸோ த்ரூ அவுட் த கேம் ஒரு ஏசிஎல் இன்ஜுரிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேம் ஃபுல்லாக கொடுக்க முடியும்னா அது ரோட்ரி. ஆப்வியஸாக கண்டிப்பாக நம்ம டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு ரோட்ரிக்கு தான் கொடுத்தாகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு. ஸோ ஒன்று பெல்லிங்கம், ஆப்வியஸ்லியாக பெல்லிங்கம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 7 கோல்ஸ் கிட்ட நல்ல அட்டாக்கும் இருந்துச்சு, நல்ல பால் கண்ட்ரோலு, நல்ல பாசஸ்ஸு, நல்ல அசிஸ்ட்டு, எவ்வளோ சொல்லினே போகலாம். ஸோ கண்டிப்பாக பெல்லிங்கம் தான் கொடுத்தாகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிசே மோஸ்ட் நம்பர் ஆஃப் அசிஸ்ட் பை எ பிளேயர் இன் வேர்ல்டு கப்பு ஒலிசே தான். ஸோ ஃப்ரான்ஸுக்கு ஏகப்பட்ட அசிஸ்ட்டு, என்ன கோல் கன்வெர்ட் மட்டும் அவரால் பண்ண முடியல. அது பண்ணியிருந்தால் மேபி ஃப்ரான்ஸு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ ஒலிசே ஒன் ஆஃப் த ரீசனு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். ஸோ அதுக்கப்புறம் ரைட் விங் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே சொல்ல முடியாது, கண்டிப்பாக லமின் யமால்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ மெஸ்ஸி தான் ரைட் விங்கு. ஸோ மெஸ்ஸிக்கு ரைட் விங் ஆப்வியஸ்லி 8 கோல்ஸு, கிட்டத்தட்ட கோல்டன் பூட்டு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார்வேர்டு நம்ம எர்லிங் ஹாலண்டு, அவருமே 7 கோலு, கிட்டத்தட்ட நார்வேவை தனியால் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காப்புல. சென்டர் ஃபார்வேர்டில் நம்ம எர்லிங் ஹாலண்ட் இருக்காப்புல. ஸோ ஆப்வியஸ்லி லெஃப்ட் விங்கில் கிலியான் எம்பாப்பே த கோல்டன் பூட் வின்னரு. ஸோ இதுதான் என்னோட வேர்ல்டு கப் பிளேயிங் 11. உங்களுக்கு யார் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போட்டுருங்க. அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இதுக்கப்புறம் கிளப் ஃபுட்பால்லாம் வருது. கிளப் ஃபுட்பாலோட சைனிங்கு எல்லாமே பார்க்க போகிறோம். இன்னும் என்னென்ன சைனிங் நிலுவையில் இருக்குது, என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடக்கணும், என்னென்ன நடக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க